வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய மடுவின்கரை 5 பல்லாங்கு ரோடு சாத்தானிப்பேட்டை இந்த தெருவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ அலமேல் மங்கா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் இருக்குது. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சுமார் 100 ஆண்டுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரியல. இந்த கோயிலில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராமநவமி, அனைத்து விதம் சனிக்கிழமை பூஜைகள் என்னென்ன இருக்கோ பெருமாளுக்கு அத்தனையும் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விழாக்களும் இங்கே நடக்கும். மிகவும் பிரசித்தி பெற்ற விழா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் 4 வாரத்துலையும் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு பூஜைகளும் விசேஷமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உரியடி திருவிழா மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல், இது போன்ற பஜனை, இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். சிறப்பான ஒரு கோயில். உங்கள் வேண்டுதலை அருமையாக நிறைவேற்றக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள். இங்கே வந்து நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமநவமி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2024 ராமநவமி நடந்துகிட்ருக்கு. அந்த ராமநவமியில் அந்த தசாவதார காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் அந்த தசாவதார காட்சிகளை வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது முடிஞ்சதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீதாராமர் கல்யாண உற்சவம் நடைபெறும். அந்த சீதாராமர் கல்யாண உற்சவத்தையும் இதில் வச்சு இந்த வீடியோவில் தான் இருக்குது. அதை பாருங்கள். அதை பார்த்து முடித்து பார்ட் 2 2வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமரோட பட்டாபிஷேகத்தை காணலாம். அந்த பட்டாபிஷேகத்தை கண்குளிர நீங்கள் காணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.20 நிமிஷம் இருக்கும். இது வந்து அந்த அவதார கோலங்களை ஃபுல்லாக காட்டிட்டு ராமர் சீதா கல்யாண கோலத்தையும் காட்டுறதுக்காக இந்த 12-10 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த முழுசாக ராமரோட பட்டாபிஷேகம், அந்த பூஜை, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சிரமத்துக்கு மன்னிக்கணும். அந்த வீடியோவை பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிண்டி ரேஸ் பஸ் வழியாக பார்த்தீங்கன்னா மடுவங்கரை பிரிட்ஜ் வழியாக பஸ்ஸுகள் நிறைய போகும். எல்லா பஸ்ஸும் அப்படி தான் வந்து பாரிஸ்லேருந்து கிளம்பி தாம்பரம் வழியாக போகிற அத்தனை பஸ்ஸும் இது வழியாக தான் போகும். நீங்கள் மடுவங்கரை பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். அதேமாதிரி வேளச்சேரி வழியாக வேளச்சேரி தாம்பரம் வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் போகும். அந்த வேளச்சேரி வழியாக வந்தீங்கன்னா செக் போஸ்ட் ஸ்டாப்பிங்னு கேட்கணும். செக் போஸ்ட் ஸ்டாப்பிங் அங்கே கேட்டிங்கன்னா அங்கேருந்து இறங்கி ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துடலாம். அந்த ரோடு தான் 5 பல்லாங்கு ரோடு. அந்த ரோடு வழியாகவும் வரலாம். அந்த ரோடு வழியாகவும் பஸ்ஸுகள் நிறைய வருது. ஆனால் அங்கே ஷாப்பிங் கிடையாது. மடுவங்கரையும் செக் போஸ்ட் மட்டும் தான் நிற்கும். ஊருக்கு போகிறவங்க வந்து நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு சிறப்பான கோயிலுங்க. அங்கே ஒரு முறை வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இங்கே பார்க்கும்போதே நீங்கள் பெருமாள் எந்த அளவுக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி எப்படி பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து பாருங்கள். உங்களுக்கான வேண்டுதல்களை இங்கே வேண்டிக்கிட்டு பெருமாள்கிட்ட வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவதார காட்சிகள் தான் போயிட்டுருக்கு. தசாவதாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அவதாரத்தில் இருந்தார் பெருமாள். அந்த அவதார காட்சியை தான் வச்சுட்டு ஊஞ்சல் சேவை நடத்திட்டுருக்காங்க. அந்த தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமபிரான் சீதாதேவியோட திருமண காட்சிகள் வரும். அதுவும் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள். இதை போடுறதுக்காக தான் உங்களுக்காக நான் எடுத்து இந்த காட்சியை போட்டிருக்கேன். வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இது போன்ற அதிகப்படியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. முருகப்பெருமான், யோக நரசிம்மர், வராகியம்மன், இது மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் வந்து AKY தமிழ் சேனல், AKY தமிழ் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது போன்ற அதிகப்படியான கோயில் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். பாருங்கள், பெருமாளுக்கு வந்து வெளியில் வந்துட்டார். கல்யாணத்துக்காக வெளியே வந்திருக்கிறதுனால அவருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சொன்ன மாதிரி AKY தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா மேலே இது போன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே இது போன்ற நிறைய வீடியோக்கள் வரும். நீங்கள் பார்த்து பயன்படுத்த இல்லாமல் நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. இது மாதிரிலாம் அது மாதிரி வயதானவங்களாம் இருப்பாங்க. அவங்களால வெளியிலாம் வர முடியாது. இது மாதிரி தான் பார்க்கலையன்ற அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பெருமாளுடைய திருக்கல்யாணம், அவதார கோலங்கள், பட்டாபிஷேக காட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பார்க்குறவங்க அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அவங்க ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு மனநிறைவும் கிடைக்கும். பாருங்கள், அழகாக பெருமாள் வந்து இந்த சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, இது என்னன்னு சரியாக தெரில. அது ஊஞ்சல் சேவை. இது வந்து வெளியில் பெருமாளை வச்சு லைட்டாக ஒரு பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பெருமாள் வந்து இந்த இதில் வச்சு 2 சைடும் பசங்க பாருங்கள் ரொம்ப கொஞ்சம்
சிரமமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கீழே உட்காந்துட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் பக்தியின் காரணம் தான். பக்தி பார்த்திங்கன்னா பெருமாளோட அருள் எல்லாமே எதுவும் வந்து நம்ம செய்ய முடியாது. இறைவனோட அருளால் தான் எல்லாமே நடக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள் மக்களே, இது முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா பெருமாள் இப்போ கல்யாணம் வந்து பண்ணுறதுக்காக எதிர்க்க மேடை அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து சீதா தேவியெலாம் இருக்காங்க. அங்கே கல்யாணத்துக்காக அலங்காரத்தோடு அங்கே போவார். அப்புறம் திருமண காட்சியெலாம் நடந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மக்களே. உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பெருமாள் இடத்துல உங்கள் வேண்டுதலை வச்சு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை சார்ந்தவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக எந்த நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோட இறைவனோட அருளால் நல்லபடியாக வாழணும்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வரும் உங்களுக்கு. அந்த பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். அது ராமரோட பட்டாபிஷேகம் வரும். அதையும் பார்த்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் அங்கே திருமணத்துக்காக கிளம்பிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி. பாருங்கள், மேலதாள வாத்தியங்கள் முழங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருக்கள் எல்லாம் வந்து அந்த சீர்வரிசை தட்டில் இது வச்சுட்டு ஒரு நாட்டியம் ஆடுறாங்க. நாட்டியம் ஆடிட்டு தான் திருப்பி அங்கே வைப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா இப்போ மேடை கல்யாண மேடைக்கு வந்தாச்சு. கல்யாண மேடையில் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களை வச்சாச்சு. ஏக வளர்த்து போட்டுருக்கு. இப்போ கல்யாணம் நடக்கும் போது அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலதாளத்தோடு சூப்பராக அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம எதிர்க்க இருந்து பார்த்தா அந்தளவுக்கு ஒரு மனத்துக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. நம்ம சொந்த பந்தங்கள் கல்யாணத்துக்கு போனால் இருந்து போகிறதுக்கே நம்ம சந்தோஷப்படுவோம். அப்போ இறைவனோட கல்யாணத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கொடுக்கணும் பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கும் அந்த ஒரு கொடுப்பனையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அதை நீங்களும் பயன்படுத்திங்க. எவ்வளோ மக்கள் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து கல்யாண சேவையை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், கல்யாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கிட்ட நிற்கிறதுக்கு ஜனம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பாருங்கள். அவர் வந்து மாங்கல்யத்தை எடுத்து காட்டுறாரு. இப்போ மாங்கல்யம் காட்டுறாங்க. இறைவனோட திருமணம் இருக்குது. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பூஜையுமே இந்த அனுமன் ஜெயந்தி, ராமபுரானுடைய அவதார இது, ராமபுரானுடைய ராமநவமி மற்றும் என்னென்ன விசேஷங்கள்லாம் பெருமாள் கோயில்னா அத்தனை விசேஷங்களும் இங்கே சிறப்பான முறையில் நடக்கும். ஒரு அருமையான கோயில் தான் இது. அந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பல ஆண்டுகளாக நான் பார்த்துருக்கேன். காலையில் இந்த பஜனை சத்தத்தோடு பஜனை விடிய காலையில் அது பஜனை பாடிக்கிட்டே வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கு மரம்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி கிட்டத்தட்ட 150-200 வழுக்கு மரம் வைப்பாங்க. அது போக உரியடி இதெல்லாம் வேறு நிறைய இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் எல்லாமே மறைஞ்சி போய் இப்போ ஒரு 5, 6, 8, 9, 10 இது மாதிரி தான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறைவன் ஆகப்பட்டவர் இரவு 9 மணி இல்லை 7 மணிக்கு கிளம்பும் சாமி. அவர் கிளம்புனார்னா விடிய காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு 9 மணிக்கு மேலே எடுப்பாங்க. அந்த அளவு இரவு அந்த அளவுக்கு வீதி உலா வந்து சாமி சுற்றி வரும். அவ்வளோ பக்தர்கள்லாம் வெளியிலேருந்து எல்லோரும் அர்ச்சனை தீபாராதனை எல்லாம் வந்து நடக்கும். இங்கே புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இங்கே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு ஆரத்திலாம் தீபாரத்திலாம் காட்டுறாங்க. தீபாரத்தியை பாருங்கள். இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் வழங்கப்பட்டது. அச்சதை கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த அச்சதை கொடுத்தாங்க. அந்த அச்சதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பெரியவங்க கையில் கொடுத்து நாம் எல்லோரும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வந்து அவங்க மேலே அந்த அச்சதை போடும்போது
சரி ராமபிரானே நம்மளுக்கு வந்து அர்ச்சனை தோறா மாதிரி ஒரு நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் அது வந்து நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு பாருங்கள். பார்த்து தீபாவளி நடந்துட்டு இருக்கு. இந்த தீபாவளி காட்சியை உங்களுக்கு தான் பாருங்கள். முடிஞ்சவொன்னே ஆச்சரியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். இது மாதிரி வாழ்த்துக்கள் உங்கள் கண்ணில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து படணும்னு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணுன்ட்டு இறைவன் அருள் செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வணங்கிங்க. அந்த தீபத்தை எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ கடந்து நம்ம போயிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் இன்றைக்கி போடுதுன்னா நீங்கள் அந்த கோயிலில் வந்து பார்க்கணுன்றது அந்த ஒரு பொறுப்புனையோ இல்லை நமக்கு வரக்கூடிய வாய்ப்போ கிடைத்தால் மட்டும்தான் இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அது கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து காப்பு கட்டுறது மன்னிக்கணும், முதல்ல காப்பு கட்டுறது தான் நடந்துருக்கு. அதுதான் காப்பு கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணி இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாங்கல்ய கல்யாணம் இது நடக்குது. முதல்ல வந்து காப்பு கட்டியிருக்காங்க, அதுதான் நடந்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் திருமணம் நடக்குது. கொஞ்சம் கிட்ட போய் எடுத்துருந்தோன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெளிவாக தந்துருக்கும். ஏன்னா கிட்ட போகிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து அமர்ந்துட்டு இருக்காங்க. அதை மீறி நம்ம உள்ளே போயிட்டு அவ்வளோ கிட்ட போக முடியாது, எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் தூரமாக இருந்து லாங் ஷாட்லேருந்து தான் இதை எடுத்திருக்கேன். பார்த்துங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமரோட பட்டாபிஷேகம் கோயில் உள்ளே நடந்தது. கோயில் உள்ளே நடந்தப்போ உள்ளே தான் இந்த நான் போய் வச்சுருக்கேன். உள்ளே நடந்தது அந்த வீடியோவும் உங்களுக்கு பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் இதை போடுறேன். நீங்கள் இதை பார்த்து முடிச்சோன்னே அந்த பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு இறைவனுக்குன்னா உங்கள் வேண்டுதல் வைங்க. சிறப்பாக நிறைவேற்றி தருவார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. லக்ஷ்மி தேவி அம்மா உங்களுக்கான அந்த செல்வத்தை வாரி வாங்குவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு கல்வியை கொடுப்பாங்க. அயகிரிவர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், நமக்கு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அத்தனை பேரும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். நன்றி. பார்ட் 2 கண்டினியூ.